அரசியல் உறவுகளுக்கு வணக்கம். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி பலரும் எடுக்கிற முடிவு சீமான் அவர்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. சமீபத்தில் ஒரு முக்கிய செய்தியான ஒரு 3 விஷயங்கள், குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய மாநில தலைவர் பதவி நீக்கம் அப்படிங்கிற செய்தியாக இருக்கட்டும், ஆதவர்ஜனா மீது அவருடைய மச்சானே வைத்த குற்றச்சாட்டாக இருக்கட்டும், பவர் ஸ்டார் எடுத்த திடீர் முடிவாக இருக்கட்டும், இது மாதிரி பல சம்பவங்கள் சீமான் அவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. மேலும் இதற்கு பின்னாடி சீமான் அவர்களுடைய டச்சும் ஒன்று இருக்குது. அது குறித்து நாம் இந்த கண்ணில் விரிவாக பார்க்க போகிறோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்துடணும். அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்றதையும் இன்றைக்கி நம்மளுடைய உறவுகளுக்கு சொல்லிடணும். நிச்சயமாக சீமான் அவர்களை என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். யார் என்ன பண்ணாலும் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக வருது அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். எல்லா பேருக்கும் அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் இன்றைக்கி சீமான் தான் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை 2 விதமாகவும் சொல்லலாம். நிச்சயமாக. இப்போ முதல்ல நம்ம அண்ணாமலை அவர்களுடைய விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போது அண்ணாமலை அவர்களை பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்குறாங்க. அதாவது அப்படி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு, நம்ம ஊடகங்களே பார்த்துருப்போம். ஆமாம், அவர் விலக போகிறேன். ஆமாம் அப்படின்னு. இது என்ன சிக்கல்னு நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அதாவது அண்ணாமலை அவர்கள் நான் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக போகிறார் அப்படின்னு ஒரு பரபரப்பாக ஒரு செய்திகள் எல்லா சேனல்லையும் காடு போட்டாங்க. அதுலேயும் சன் தொலைக்காட்சியில் பெருசாக ஏதோ அவர் போயிட்ட மாதிரியே சோகத்தை போட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது அங்கே நாம் தமிழர் சீமான் தான் இருக்கிறாரு. இதை நம்ம உற்று நோக்கி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே தாவேக்காவினர் இங்கேருந்து நேரம் பள்ளி அடித்து அதிமுகவுக்கு போகலாம் முயற்சி பண்ணாங்க. அங்கே பாச்சா பழிக்கல. திருப்பி சீமான் அவர்களை கூப்பிட்டாங்க. அண்ணன் நோ சொல்லிட்டாரு. அதோட வேறு வழியே இல்லாமல் பாஜக கூட போகணும்னு முடிவு பண்ணாங்க. எப்படி வேறு வழியே இல்லாமல் அண்ணன் சீமானோட இருந்தால் நமக்கு அப்படின்னு சொல்லி அங்கே சில தம்பிகள் சொல்லி ஆலோசனை சொல்லி எடப்பாடியார் தூது விட்டது போக அது வேணான்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் பிஜேபி கிட்டே நம்ம போயிடணும் அப்படின்னு போனாங்க. அங்கே போகும்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே அண்ணாமலைக்கும் அவங்களுக்கும் எங்களுடைய மாண்புமிகு அம்மா அவர்களை அவர் குறைச்சி மதிப்பிட்டு பேசிட்டாரு. அதுக்கு அவர் வாபஸ் வாங்குற வரைக்கும் எங்களோட பிஜேபியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நாங்கள் இப்போ திடீர்னு போனவொன்னே எல்லாரும் நினைச்சீங்கன்னா அது திடீர்னு போயிட்டாங்க. ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நாங்கள் இனிமேலுக்கு பாஜக கூட கூட்டணியே கிடையாது. நாங்கள் பிரச்சனை அவங்க பிஜேபி கூட இல்லை. பிரச்சனை அவங்களுக்கு பிஜேபி கூட இல்லைல்ல, அண்ணாமலை கூட தானே வாய்க்கால் தகராறு இருக்கு. அதனால எங்களுக்கு நாங்கள் பிஜேபி கூட எல்லாம் ஓகே தாங்க. ஆனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அண்ணாமலையை அந்த பதில் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் டிமாண்ட் வச்சதாகவும், அதற்கு சரிங்க இவரை வேணா நாங்கள் தூக்கி விட்டுலாம், நீங்கள் கூட்டணியில் இருங்க, அப்போ தான் நாங்கள் சீட்டு ஜெயிக்க முடியும்னு சொன்னதாகவும் தகவல் இருக்கு. நம்ம இதில் ஏன் சீமானவர்களை இதில் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஏன் சீமானவருடைய பங்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியானது அதிமுகவினுடைய அழைப்பை ஏற்று சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அதிமுக, நாம் தமிழர், பாமகங்கிற மாதிரி ஒரு அணி உருவாயிருக்கும். பாஜகவினுடைய தேவை அதிமுகவுக்கு இல்லாமல் போயிருக்கும். அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் தான் இந்த அரசியல் கூட்டணி கணக்குகளை மாற்ற பின்னணியில் இருந்து அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது. அதாவது இங்க அடிச்ச அடி நாம் தமிழர் சீமான் அவர்கள் டெல்லி வரைக்கும் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். நீங்க கூட கேட்கலாம், எப்பா இட்லி சட்டி அடிக்கிறதுக்கு இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு என்னப்பா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இட்லி சட்டி அடிக்கிறதுக்கு இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு ஒரு காமெடியில கேட்ட மாதிரி இங்க அடிச்ச அடி டெல்லியில கேட்டிருக்கு. கேட்டதுனால தான் இங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியா நாம் தமிழர் கட்சி இருக்கு. நாம் தமிழர் கட்சியை காலங்காலமா 50-60 ஆண்டுகளா ஆண்டுகிட்டு இருந்த கட்சின்னு சொல்லக்கூடியவங்களே இன்னைக்கு பதறி போய் நம்ம கிட்ட வர்றாங்களே, எப்பயும் கௌரவம் பார்ப்பாங்களே, அங்கே ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்காரு, அங்கே அடிக்கிற அடி இங்கே வரைக்கும் அலறிக்கிட்டு வர்றாங்கன்னு அங்கே தலைமைக்கு தெரியுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வரைக்கும் நாங்கள் பேரை சொல்ல மாட்டோம், நாங்கள் அவர்களை பற்றி விமர்சிக்க மாட்டோம், கருத்து கணிப்பில் காட்ட மாட்டோம், ஆனால் நாங்கள் பயப்படுவோம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சி, தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. இப்போ முதல் விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இரண்டாவது இப்போ ஆதவர்ஜனா அவர்கள் மீது அவருடைய சொந்த மச்சானே வைத்த குற்றச்சாட்டு. அதாவது சொந்தக்காரங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படியாப்பா பொதுவெளியில் பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. இந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டாரு. நான் கூட நினைச்சேன் எப்படி இப்படி பேசியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது அந்த ட்வீட் அவர் தான் போட்டிருக்காரு. பார்க்கும்போது அதாவது என்ன போட்டிருக்காரு, அதாவது சார்லஸ் மார்டின் ஆதவர்ஜனா அவர்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, லாட்ரி மார்டின் அவர்களுடைய மகள் தான் ஆதவர்ஜனா அவருடைய மனைவி. அப்போ அவர்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் தான் சார்லஸ் மார்டின் சொந்த மச்சானே ட்வீட் போட்டிருக்காரு. எங்க குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போய் அவருடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக ஏதேதோ ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து அந்த ஏதேதோன்றது அவர்தான். ஆமா, அவர் விசிகாவும் சேர்த்துக்கிறாரா தெரியல, வெற்றி தலைவரோட ஏதேதோன்னு சொல்லக்கூடாது, வெற்றி தலைவர் அப்படி சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அரசியல் பேராசைக்காக புகழ் வேணும்ன்ற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு.
அவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் இது சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். இங்கே நம்ம திமுகவில் இருக்கிற திடீர்னு ஒருத்தர் வந்து டக்குன்னு பார்த்தா கஞ்சா வழக்கில் கைதாவார். டக்குன்னு அவர் வந்து எல்லா அமைச்சர்களும் புகைப்படம் எடுத்திருப்பாரு, எல்லாரும் கூட சந்திச்சிருப்பாரு. உடனே அவர் வந்து இவருக்கும் ஏதாவது எந்த தொடர்பும் இல்லை, கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார், இன்னையிலிருந்து இவர் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இது மாதிரி நிறைய விடயங்கள் நடக்கும்போது நம்ம பார்த்தோம்னா அடுத்த செகண்டே ஒரு குற்றத்தில் ஒரு கைதாயிட்டார்னா இவருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இவரை நாங்கள் தள்ளி வைக்கிறோம், கட்சியில் அடிப்படை உறுப்பினர் கிடையாது, எல்லாத்துலையும் தூக்கிட்டோம் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. அது மாதிரி இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து தண்ணி தொளிச்சு வீட்டில் மச்சானே வந்து, ஏன்னா இவர் பண்ண போறக்கூடிய பாதை வந்து அவர் தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இவர் பண்ணுற அரசியலும் தெரிஞ்சு போச்சு, என்னெல்லாம் வேலை பண்ணுவாங்க எப்படி நம்ப முடியாது. இவர் பண்ணுறதுக்கெல்லாம் பேர் விளம்பரத்துக்காண்டி என்ன வேணா, நானும் பார்த்தேன், பேர் விளம்பரத்துக்காண்டி தன்னுடைய பேராசைக்காண்டி என்ன வேணா என்ன சொல்றாருன்னா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. எங்க குடும்ப சொத்தெல்லாம் அழிக்கிறாருன்னு சொல்றாரு. எங்க குடும்ப சொத்தெல்லாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அழிக்கிறாருன்றத சொல்றாரு. குடும்ப சொத்து அவருக்கும் பங்கு இருக்கு, அவங்க தங்கச்சிக்கும் பங்கு இருக்கு, அக்கா சகோதரிக்கும் பங்கு இருக்கு. இவர் பாட்டுக்குள்ள வந்துட்டு திருத்துப்புன்னு வந்துட்டு எனக்கு பேரு தான் முக்கியம் நேரம் நேர போனாரு, நேரடியா திமுக அங்க போறாரு. அங்கே போகிறதுக்கு வழி அடைச்சோன்னா சரி நம்ம விசிகா வழியை போகணும்னு அங்கே வந்து அண்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே போகிறாரு. அங்கேருந்து ஒன்றும் ஒப்பலை, அதோட இங்கே நேரம் வந்துட்டார், நேர திருவருன்னு இப்போ இங்கே வந்து டிவிக்கில் வந்தார். நான் உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தரேன், எப்படி அரசியல் பண்ணணும், அது எப்படி அரசியல் பண்ணணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், கொள்கையை சொல்லணும் அப்படிலாம் கிடையாது, எப்படி நம்ம அரசியல் பண்ணணுங்கிறத இங்கே காலங்காலமாக திராவிடம், அதாவது எப்படி நேரடி எதிரி இருக்காங்கல்ல, நேரடி எதிரிகிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வந்தது தான் இந்த நேரடியான எதிரிக்கு சொல்லி கொடுத்து இவங்க ரெண்டும் சண்டை போட போகிறாங்க. இல்லை என்னென்னா தாவேக்காக அவர்கள் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் சீமான் அவர்களையும் இங்கே கூட்டு வந்துடுறேன், திருமாவளவன் அவர்களையும் கூட்டு வந்துடுறேன்னு சொல்லி டீல் பேசினதெல்லாம் ஒரு தகவல். அப்போ அங்கே அதுக்கும் சீமானவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இல்லைப்பா எங்களுக்கு வந்து கொள்கை உங்ககிட்ட இருக்கிறது கூமுட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் சீமானவர்கள் மேடையில் வெளிப்படையாக பேசினதுனால அது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. உண்மைதானே, நிச்சயமாக அது அந்த மாதிரி இருந்ததுனால இப்போ இவருடைய அந்த ஒரு இன்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நாம் தமிழரை இந்த உள்ள இழுக்க முடியாமல் போயிடுச்சு. முதல்ல சொன்ன மாதிரி அதிமுகவும் நாம் தமிழருக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, தாவேகாவும் இவர் மூலமா தூது அனுப்பி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் வந்து வெற்றிகரமாக முடியவில்லை. வெற்றி தலைவருக்கு இந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கவில்லை. அதனால இப்போ என்ன அப்படின்னா திருப்பி தாவேகாவிலே இருக்கிறாங்க, வேற அன்னைக்கு ட்ரை பண்றாங்க போல, என்னன்னு இப்போ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ வந்து வெற்றி தலைவருக்கு வந்து இன்னொன்று புதுசாக சோசியல் மீடியாவில் சொல்றாங்க, அதாவது அதிக நேரம் பேசக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், ஏன் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களே அதிக நேரம் பேசக்கூடிய தலைவர் நாம் தமிழர் சீமான் அவர்கள் அப்படின்னு பதறாதீங்க. வெற்றி தலைவர் வெற்றி தலைவர் சொல்லி இடைமறிக்க ஆரம்பிச்சிட்டு அதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்கிறதுலேயே கம்மியாக மேடையில் பேசக்கூடிய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு நான் சொல்லலை. இன்னைக்கு சோசியல் மீடியா தொடர்ந்து எல்லாரும் சொல்கிறாங்க, அது உண்மையா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் 10 நிமிடத்திற்கு மேலே எந்த இதுலையும் பேசுனது கிடையாது, ஒரு பத்திரிகையாளர்களையும் சந்தித்தது கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ரெண்டாவது வந்து கொள்கை, அதாவது அவங்க கொள்கையை சொல்லும்போது காமராஜர் அவர்களையும் கொள்கை தலைவர் ஏற்றுக்கிறாரு, பெரியார் அவர்களையும் கொள்கை தலைவர் ஏற்றுக்கிறாரு. அப்போ 2 பேருடைய தலைவருடைய கொள்கையிலையும் பின்பற்றணும்ல. இங்கே முதல்லையும் முரண்பாடு இருக்குது. காமராஜரை வந்து காந்தி வெளியே வந்தவர், காந்தி வந்து சுதந்திரம் வேணும்னு சொல்லி பாடுபட்டவர், சுதந்திரம் வேணும்ன்ற பயணிக்கிறவர். பெரியார் அவர்கள் வந்து சுதந்திரம் வேணாம், சுதந்திரம் கிடைக்கிறதோட வெள்ளக்காரர்களே இருந்துக்கிறேன், நக்கி பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னவராக நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இருக்கு, நம்ம எடுத்து பேசுகிறோம்ல. அப்போ காமராஜர் ஐயாவுடைய கொள்கைகளை பின்பற்ற போறீங்களா, பெரியார் அவருடைய கொள்கைகளை பின்பற்ற போறீங்களான்னு தம்பிகள்லாம் கேட்குறாங்க, நம்மளும் அதே கருத்தை தான் கேட்குறோம். அப்போ அவங்க நீங்கள் ஏற்றுக்கிட்ட தலைவருடைய கொள்கைகளே வந்துட்டு வேறு பாதையில் இருக்குது, அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று. அதைத்தான் அண்ணன் சொல்லியிருக்காப்புல, இந்த கண்ணு ஒன்று கிடையாது தம்பி, இது நல்ல கண்ணு, இது நல்ல கண்ணு அப்படின்னு இருக்காரு. நீங்கள் உங்கள் கண்ணை நீங்கள் வச்சுக்கோங்க, எங்கள் கண்ணை நாங்கள் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சை கேட்டு தான் அந்த கட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் விடுங்க, வெற்றி தலைவருக்கு புதுசா ஒரு சவால் முளைச்சிருக்கு. தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வந்து ஒருத்தர் வந்து களமிறங்க இருக்கிறாரு. அந்த ஸ்டார் வந்து களமிறங்கின உடனே களமே வந்து மாறப்போகுது அப்படின்லாம் பல தகவல் வந்து வந்துட்டு இருக்கிறான். நம்ம பவர் ஸ்டாரே தான் விஜய்க்கு போட்டியாக பவர் ஸ்டார் கிளம்புறதா சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன காரணம் தான் ரொம்ப முக்கியமானது. விஜய் அவர்கள் மேடைகளில் சினிமா வசனம் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு, அது அரசியல் கிடையாது, களத்துக்கு வாங்க, நீங்கள் எந்த தொகுதியில் போட்டிடுறீங்களோ அந்த தொகுதியில் நான் உங்களை எதிர்த்து போட்டிவிடுவேன்னு அறிவிச்சிருக்காரு. நியாயம் தானே, உண்மைதானே சொல்லியிருக்காரு. டிவி கேட்க போட்டி டிஎம் வரவேற்கு. அதான் அங்கே என்ன சொல்கிறாரு நம்ம வெற்றி தலைவர், எனக்கு நேரடி போட்டி திமுக டிஎம்கேன்றாரு. நம்ம பவர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு, எனக்கு ரசிகர்கள் இருக்குல்ல, நானும் பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கேன், நானும் வர்றேன், நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன், கூட்டத்தை பாக்குறீங்களான்னு கேட்கிறாரு. அவர் கேட்கறது நியாயமா. இன்னொரு விஷயம் இருக்கு, இப்போ விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு இருக்கிற தகுதிங்கிறது இவருக்கும் இருக்கு இல்லையா? இருக்கு. நீ படம் நடிச்சிருக்கேன், நானும் படம் நடிச்சிருக்கேன், நானும் சினிமாவில் வந்திருக்கேன், எனக்கும் என்ன பார்த்தாலும் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க, பலாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க பவர் ஸ்டாருக்கு. அப்போ அரசியலுக்கு வரக்கூடிய தகுதிங்கிறது மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறது அவர் சொல்ற விஷயம். அவர் நியாயமா சொல்றாரு.
அரசியலுக்கு வந்து நீங்கள் வந்து மேடையில் போய் நின்று மேடை போட்டு நின்று மைக்கில் பேசிட்ட மட்டும் அரசியல் கிடையாது, களத்துக்கு வரணும், மக்களுடைய போராட்டம். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்குன்னா, நாங்கள் தான் பரந்தூர் போனோம்லன்றாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? பரந்தூர் போகிறதுக்கு அங்கே ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு. அங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் செய்தி சரின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அவர் வந்துட்டு, ஐயா மக்கள் பிரச்சனையை பார்க்க வர்றதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யணுமா, இந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கணும்னு ஒன்று அவசியம் இருக்கான்னு கேட்டால், அது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு ஐயா ஆனந்த் வந்து அப்படியே போகிறாப்புல. அதை கூட நெட்டிசன்களை கலாய்ச்சாங்க. ஏன்ப்பா அவரை கஷ்டமான கேள்விலாம் கேட்டு கஷ்டப்படுத்தி அழுவிக்கிறீங்க, கொஞ்சம் ஈஸியாக கேளுங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஏன்னா எதை பண்ணாலுமே பிரம்மாண்டம். ஏன்னா அந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி நடக்குமோ, ஒரு புதுசாக ஒரு கம்பெனி தொடங்கும் போது என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம், இன்னைக்கு வந்து நம்ம அசைன்மெண்ட் டீம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம் டீம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அந்த நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா, அது மாதிரி தான் மக்கள் போராட்டத்திற்கு குரல் கொடுத்து தலைதாங்க போனார் நம்ம ஐயா வெற்றி தலைவர். அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நானும் தான் உங்களுக்கு இணையான தகுதியோடு இருக்கிறேன், நானும் போட்டி போடுறேன் வாங்கன்னு சொல்லி நம்ம விஜய் அவர்களுக்கு எதிராக இப்போ வந்து பவர் ஸ்டார் களமிறங்கியிருக்காரு. தன்னை சூப்பர் ஸ்டார் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய விஜய் அவர்களுக்கு எதிராக பவர் ஸ்டார் அவர்களும் இப்போ வராரு அப்படிங்கிறதான் தகவல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி சாதகமாக இருக்குன்ற ஒரு பார்வை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து பலருமே வந்து என்னன்னா, சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த கம்பேரிசனே வந்து தவறானது. சீமான் அவர்கள் முழுக்க அரசியல்வாதி. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை ஆண்டு காலமாக போராட்டங்கள் மூலமாக தான் அவருக்கு வந்து இந்த பெயரே கிடச்சிருக்கு, இந்த வாக்குகள் வந்து கிடச்சிருக்கு. நிச்சயமாக வந்து அப்போ பல பேர் இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, சீமான் அவர்களும் சினிமாவிலேருந்து வந்தார். சினிமாவிலேருந்து வர்றது வேற, சினிமா முகத்தை வைத்துக்கொண்டே அரசியல் செய்வதுங்கிறது வேற இல்லையா? சினிமாவில் இருந்து சீமான் வந்தார், சினிமா துறையிலிருந்து வந்தார் மக்களுக்கு நல்லது செய்ய. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபல நட்சத்திரமாகி 1000 கோடி சொல்ற மாதிரி 500 கோடி சம்பளம் வாங்கிட்டு அதை விட்டுட்டு அந்த பிரபலத்தை காமிச்சு அவர் அரசியலுக்கு வரல. சினிமாவில் ஒரு முகத்தை காட்டுறாரு. அதன் பிறகு வந்து மக்கள் மீது அரசியல் மீது கொண்ட நாட்டத்தின் காரணமாக அவர் வந்து வர்றாரு, போராட்டத்தில் இறங்குறாரு, சிறைக்கு போறாரு. கிட்டத்தட்ட 150 வழக்குகளுக்கு மேலே எடுத்துருக்கிறாரு. விஜய் மீது ஏதாவது ஒரு வழக்குகள் வந்தால் கூட தாங்க மாட்டார். இல்லை, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து ஒரு படம் வெளியாக சிக்கல் வந்தோடனே அவர்கள்கிட்ட வந்து வருத்தம் தெரிவித்து வீடியோக்கெல்லாம் வெளியிட்டாங்க. இதே விஜய் அவர்கள் வெற்றி தலைவர்கள் இப்போ பேசுறாருல, திமுக கபடதாரிகளை நீங்கள் நாடகம் போகிறதெல்லாம் வேகாதுன்னு சொல்றாருல. இதே ஒரு மேடையில் பழைய வீடியோ ஒன்று இருக்கு. இந்த தயாநிதி, இன்பநிதி, உதயநிதி இந்த பேர்கள்லாம் கேட்கும்போது சினிமா டைட்டிலாகவே வைக்கலாம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி மேடையில் நிற்கிறாங்க. முக்கியமான நட்சத்திரங்கள் நிற்கிறாங்க. ஐயா கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்றாரு. அப்போ நடிச்சிங்களா, அப்போ நடிக்கிறீங்களா, அப்போ இப்போ நடிக்கிறீங்களா, ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அப்போ நீங்கள் ஒரு சிறந்த நடிகர்ன்றதை சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியல் மேடைகள்லையும் பொது மேடைகள்லையும் பண்ணிடுறீங்க, இப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எது இந்த கம்பெனி வந்து வெற்றிகரமாக கொண்டு லாபகரமாக அந்த ஒரு கம்பெனியை இயக்கிறதுக்காக இவர் வந்து சில சிஓஓக்களை வச்சுக்கொண்டு பக்கத்தில் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு முயற்சியில் கொண்டு வராங்க. ஆனால் இந்த கம்பெனி நாம் தமிழருடைய கொள்கைக்கு முன்னாடியோ அந்த இளைஞர்களுக்கு முன்னாடியோ லாபகரம் பார்க்குமானா அது கேள்விக்குறி, பெரிய கொஸ்டின் மார்க். நிச்சயமா இப்போ இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் சீமான் அவர்களுக்கு நீங்கள் போட்டியாக இன்னொரு சினிமா களத்திலிருந்து வரக்கூடிய நபர் தான் நீங்கள் வைக்கணுமே தவிர சீமான் வைக்கக்கூடாது. அவர் தான் பவர் ஸ்டாருங்கிறது பொதுமக்களினுடைய ஒரு பார்வை இருக்குது. நெட்டிசன்கள் அப்படி தான் சமூக வலைதளங்களை போட்டு கலாய்த்து கொண்டு வருகின்றனர். இன்னொரு விஷயம், நான் இப்போ விஜய் அவர்கள் பேசும்போதே கூட சினிமாக்காரர்கள் அரசியல் வரக்கூடாதான்னு கேட்குறாங்க. நான் எம்ஜிஆர் வழியில் வந்திருக்கேன், விஜயகாந்த் அவருடைய பாணியை பின்பற்று அப்படின்றாங்க. அப்போ விஜயகாந்த் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் பயணித்த பாதையில் விஜய் அவர்கள் வர்றாரா? அவரை போல் இவராலையும் வந்து வெற்றி பெற முடியுமா? இப்போ வந்து ஆனால் யாரெல்லாம் வெற்றிகரமாக இருக்காங்களோ, வெற்றி முகமாக இருக்காங்களோ, மக்கள் மத்தியில் நற்பெயரை சம்பாதிச்சுட்டு இந்த பூமியை விட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் தங்களுக்கான முன்னுதாரணமாக சொல்லிக்கிறது. ஏன் அவங்க இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் தானே, செய்ய மாட்டாங்க. சரி, ஓகே, எம்ஜிஆர் மாதிரியோ ஐயா விஜயகாந்த் மாதிரியோ ஒரு நாள் வாழ்ந்து கடை சொல்லுங்க விஜய் என்ன பண்ணுவாங்க அவங்க, இவர் என்ன பண்ணலாம்? அதான் அவருக்கே தெரியும்ல. நாங்கள் அவரை முன்னுதாரணம் எடுத்துக்கிறோம் சொல்கிறாங்கல்ல. ஐயா விஜயகாந்த் பண்ணதில் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க, ஐயா எம்ஜிஆர் பண்ணதில் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க விஜய் அவர்களை. இல்லை ஏதாவது பண்ணியிருக்கிறான்னு கேளுங்க, உடனே பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்கள் அதை முதல்ல கேளுங்க, அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேளுங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க பேரெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ உள்ள யாருக்கும் தகுதி கிடையாது. அந்த அளவுக்கு யாரும் அவங்க அதான் சொன்ன மாதிரி ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் விஜயகாந்தாகவோ ஒரு நாள் எம்ஜிஆராகவோ நீங்கள் வாழ்ந்து பாருங்க. அந்த வாழ்க்கை எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் புரியும் உங்களுக்கு அரசியல் களம் என்னன்னு. அது வரைக்கும் அவர்கள் வந்து எம்ஜிஆர் பாணியில் நாங்கள் வெல்லுவோம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. சொல்லக்கூடாது. மீண்டும் மற்றொரு தலைப்பில் அரசியல் கரடன் உறவுகளை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.